ஹாய் காய்ஸ், வீட்டில் லிட்டில் பிரின்ஸஸாக இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பேனர்ஜி மாதிரி வேலை செய்கிற ஆளா நீங்கள்? அப்போ நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். லாஸ்ட் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை செஞ்சு கொடுத்துட்டு லஞ்சுக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் மீன் கறி செஞ்சு தானே என் ஹஸ்பண்ட் கேட்க நான் சரி ஓகேன்னு மீன் கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நாங்கள் எடுத்த ஃபிஷ் வந்து டூனா, இதில் பெயர். ஃபஸ்ட்டாக மீன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு பிறகு மஞ்சள், உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம் சாறு, லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது மேரினேட் ஆகிறதுக்கு வச்சிடணும். அப்புறம் எங்களுக்கு தேவையான வெங்காயம், மிளகாய், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறது என்னோடய ஹஸ்பண்ட். இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துகிட்ருக்காரு. ஓகே, தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆயில் போட்டு ஆயில் நல்லா சூடாகின பிறகு கடுகு, வெந்தயம், சின்ன சீரகம், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் வெள்ளை வெங்காயம் போட போகிறோம், பூண்டு ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் அண்ட் கொஞ்சம் ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் நான் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது வதங்கின பிறகு தேவையான தூள் எல்லாமே சேர்க்க போகிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணுற எல்லா தூளுமே ஸ்ரீலங்காவிலேருந்து நான் வரும்போது கொண்டு வந்தது தான். எங்களோட அம்மா செய்து எனக்கு கொடுத்து விட்டாங்க, அதைத்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டாக மிக்ஸ்ட் கறி மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ரோஸ்டட் மசாலா, அது வந்து நான்வெஜ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மசாலா போட்டுட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறேன். அப்புறமா புளி தண்ணியை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வர வைக்கணும். அதுக்கப்புறம் எல்லா மீனையும் போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு திருப்ப மூடி வச்சிடணும். நான் துபாய் வந்த அப்புறம் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அம்மா வீட்டில் என்னதான் நல்லா சமைச்சாலும் நாங்கள் எப்படா கடையில் சாப்பிட்லான்னு பார்த்துட்டு இருந்து சாப்பிடுவோம். ஆனால் இப்படி ஃபாரினங்கேயும் வந்த அப்புறம் நம்ம எவ்வளோ கடையில் சாப்பிட்டாலும் வீட்டு சாப்பாடு தான் நல்லாயிருக்கும்னு நாங்களே அம்மா செய்கிறது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருவோம். இதே விஷயத்தை நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து கறி கொதிச்சிடுச்சு. ஃபைனல் டச்சாக கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். நான் வந்து கோகனட் மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் 2 மினிட் கொதிக்க விட்டுட்டு இறக்குனீங்கன்னா உங்களோட மீன் கறி ரெடி. இன்றைக்கி லஞ்ச் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ரெட் ரைஸ், மீன் கறி, பயத்தங்காய் கறி அண்ட் கேரட் சாம்பார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.